சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு ஆளும் ஆந்திர மாநிலத்திற்கு பல்வேறு புதிய திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ₹15,000 crore will be arranged to fulfill the commitments in Andhra Pradesh. அப்படி நான் சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் பீகார் மாநிலத்திற்கு சாலை மற்றும் மேம்பாட்டு பணிக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாமே நீங்க தானடா? தெரியாதனமா நடந்த திருட்டு. இன்னும் என்னலடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் பீகார் மாநிலத்திற்கு சாலை மற்றும் மேம்பாட்டு பணிக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வாட்டர் டேக் தேங்க்ஸ் சார். டேக் திஸ், டேக் தட், டேக் எவரிதிங். டேக் எல்லாம் சேர்த்துப்பா. அடுத்து அந்த மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் மற்ற மாநிலங்களின் எதிர்ப்பு குரலை எழுப்ப காரணமாகி இருக்கிறது. என்ன கொளுத்திடுவே நீ? கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்ணடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? பண்ணிடுவேன். ஆமா. வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளுக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஐயோ 10,000 ரூபாய் பத்தாதடா. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? விவசாயிகள் காய்கறிகளை விற்பனை செய்யவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கவும் ஊக்குவிக்கப்படும் என தெரிவித்தார். பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கிட்டுருவோம். தொழில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு 1,48,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு விடுறாமச்சா. கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. அரசின் எந்த திட்டங்களின் கீழும் பயன்பெறாத மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன் திட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். புதியதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். தங்கம் வெள்ளிக்கான சுங்கவரி 6%ஆகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டும் செலவு செய்யும் அவர்களுக்கு கனமாக ஒரு முறை கை தட்டுங்களேன். மக்களவை பட்ஜெட் எதிரொலியாக சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,080 ரூபாய் குறைந்திருக்கிறது. மொபைல் போன்கள், மொபைல் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் அசம்பிளி மற்றும் மொபைல் சார்ஜர்களுக்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகள் பயன்பெறும் வகையிலான திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 50. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இதை கருத்தில் கொண்டு மேலும் 3 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா என்பது குறித்தெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? எப்போதும் போல 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே வருமான வரி கிடையாது. அது இப்பயுமே தொடருது. நல்லா இருக்க. கடந்த ஆண்டு பார்க்கும்போது 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வருமான வரி இருந்தது. ஆனா அது இப்போ 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே போல 6 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி 10% இருந்தது. அது இந்த முறை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். 9 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% வரி இருந்தது. அதை இப்போ 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 10 லட்சமிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய 30% வருமான வரி, இதெல்லாமே அப்படியே தான் இருக்கு. எந்தவித மாற்றங்களும் செய்யப்படல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 39% இருந்து இன்னைக்கு 32% ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் 3 ரூபாய் தானங்கய்யா. தமிழகத்திற்கான எந்தவித அறிவிப்போ முக்கியமான திட்டங்களோ மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் அதிருப்தியை பதிவு செய்து வருகின்றனர். இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை வரும் தமிழ்நாடு இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு நாட்டின் வளர்ச்சியில் பெரு பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கட்டம் சரியில்லை.
நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போகும். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய நிதியாண்டில் ரூபாய் 14 லட்சம் கோடி கடன் வாங்க முடிவு.